யோ சாத்தப்பா நீயா? எல்லாரும் நேரமையா இது? என்னதான் விஷயம்? இப்போ வேற நம்ம மூடு புரியாம ஆரம்பிக்கலாமா? ஃபாதர், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். மன்னிக்கிற மாதிரியான காரியமா பண்ணிருக்காங்க அவங்க. சாத்தப்பா ஃபாதர், அந்த கர்மத்தை காமி. பாருங்க, குமரிமுத்து ஜலஜாவை சாத்தப்பா புக்குல போட்டு மன்னிக்கணும் ஃபாதர். பாருங்க. ஏண்டா டேய், இல்ல அறிவு கட்டும். லிசன், ஐ அம் an ex-service man. 20 வருஷமா துப்பாக்கிய கையில வச்சுக்கிட்டு பார்டரை பாதுகாத்திருக்கேன். நான் பார்டர்ல இருந்தாலும் சரி, ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் மாறாது, டிசிப்ளின். வாழ்க்கையில படிக்காதவன் கூட ஜெயிச்சிடலாம், ஆனா ஒழுக்கம் இல்லாதவன் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இட்ஸ் a divine place. இந்த புனிதமான இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு குழந்தைங்க. ஆமா, அவர் பேருக்கு ஃபாதர்ல, ஊருக்கே ஃபாதர். சாத்தப்பா ஃபாதர் மாதிரி மன்னிக்கணும் ஃபாதர். இவங்க எல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கத்துக்கணும். அவங்கள நான் எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்து வச்சிருக்கேன். படிப்பு படிப்பு தான் அவங்க உலகம். படிப்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு கூட மாம்பழத்துல ஒரு கெட்ட பழம் இருந்தா எல்லா பழமுமே கெட்டுடும். இதுக்கு மேல இவங்களை இங்க வச்சிருந்தா மத்தவங்க எல்லாரையும் கெடுத்துருவாங்க. ப்ளீஸ் டேக் தம் ஹோம். ஃபாதர், ஓ சாரி, ஐ ஹேவ் டு கோ ஃபார் மை பிரேயர். ஃபாதர், ஃபாதர், அவனுக்கு தமிழ் தெரியாது ஃபாதர், அதனால தான் டிரான்ஸ்லேஷன். Shut up! This is my hostel. என்ன மீறி எதுவும் நடக்காது, யாராலையும் என்னை ஏமாத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க டைமை சேவ் பண்றதுக்காக பசங்களோட டிசி காலேஜ்ல ரெடியா இருக்கு. போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க. லெட் காட் பிளஸ் யூ. நான் பிரின்சிபால்கிட்ட பேசிக்கிறேன் சார். போங்க, பிரின்சிபல் கிட்ட போங்க. டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் இல்லை, பிரைம் மினிஸ்டர் கிட்டயே போனாலும் நான் சொன்னதுதான் சட்டம். சத்தப்பா ஃபாதர், ப்ளீஸ் ஷோ தம் தி வே. அந்த உங்களை வெளியே போக சொல்றாரு. உங்க பசங்களை கூட்டிட்டு போங்க. தலை உனக்கு என்ன பிரயோஜனம்? அடிச்சு வளங்க. அடிக்காதீங்க, தலையில அடிக்காதீங்க. வீட்டுக்கு வா, விடு வெச்சுக்கறவா. சிகரெட் வீட்டு வரையும் அடிச்சுக்கிட்டே போங்க. ஃபாதர், சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. சாத்தப்பா சொல்லுங்க ஃபாதர். வரப்போற இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு புது கைட்லைன்ஸ் வந்திருக்கு. இதை நோட்டீஸ் போட்டு சரிங்க ஃபாதர். ஃபாதர், இன்னொன்று, இந்த கதிர்கேங் தொல்லை தாங்க முடியல ஃபாதர். எல்லா பசங்களையும் கூட்டு வச்சு கூத்தடிக்கிறான். பாட்டு பாடுறன்ற பேர்ல காட்டு கத்துறான். கேட்டா கல்ச்சுரல்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றேன்றான். சாத்தப்பா, கல்வி எவ்வளவு முக்கியமோ கல்ச்சுரல்ஸும் அவ்வளவு முக்கியம். ஐயோ ஃபாதர், நீங்க அந்த பசங்களை ரொம்ப நம்புறீங்க. அவங்க என்னதான் பண்றாங்க தெரியுமா? சாத்தப்பா, நீ எப்ப பார்த்தாலும் அந்த பசங்களை பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்க. 1000 தடவை உனக்கு சொல்லிட்டேன், ப்ரூஃப் இல்லாம ஒன்னும் பேசாத. என்ன நாளைக்கு காந்தி ஜெயந்தி, நாளைக்கு எப்படி சரக்கேத்துவானுங்க? ஃபாதர், நாளைக்கு ஒரே ஒரு நாள் செக் பண்ணுவோம். கண்டிப்பா அவனுங்க மாட்டுவானுங்க. கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரோ சீனாடா. எவன்டா யோசிச்சான் அதை? எவ்வளோ அந்த ஐஸ்பில்ல துணி துவைப்ப? நாங்களும் துவைக்க வேணாம். எவ்வளோ அடிச்சு தோச்சாலும் கரை போக முடிச்சு. அது நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. இதை பற்றிலாம் நீ பேசாத. ஓவர் அடிச்சு கரைஞ்சி காணாம போயிடுப்போம். அப்படின்னா ஒரு நாக்கில் காணாம போயிடுங்க. பேசுகிற பேச்சுக்கு சொன்னேன். சீனியர், சாத்தப்ப சதி பண்ணுறான். சாத்தப்ப சரக்கு அடிச்சத ஃபாதர் கிட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல மாட்டி விடுறதுக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் பழி வாங்க நினைக்கிறேன். பின்னால மிளகா வச்சிட வேண்டிதான். ஃபாதர், எனக்கு டயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த பக்கம் போய் அப்படி போ, அப்படி போ. போடா போடா. டேய், நீ எங்க போற? இங்க வா. அங்க போ. டேய், அங்க போடா. போ, டக்கு டக்கு போ. இந்த போ. இப்ப பாருங்க ஃபாதர்.
காட்டுறேன் அண்ணா தைரியமா சொன்னா அதுல இருக்காது. நானே பார்த்துக்கிறேன். உண்மை கூட காணும். ஒரு ஹார்ஸ் பாக்கெட்டு என்ன ஒண்ணுமே இல்ல. தனியா வரியா காட்டுறேன். சாத்தப்பா ஃபாதர் உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். என் பசங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஃபாதர் ஒரு நிமிஷம். எங்க எல்லாருக்கும் சாத்தப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன் மேலேயே சந்தேகமா? ஆமா ஃபாதர், எங்களை பகடக்காயை யூஸ் பண்ணி உள்ள சரக்கேத்துறான்னு சந்தேகமா இருக்கு ஃபாதர். நீங்க ஒரே ஒரு டைம் செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா. என் சாத்தப்பன நானே சந்தேகப்படுறதா? விடுங்க ஃபாதர். எப்ப இவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சோ அதை இங்க இப்ப உங்க முன்னாடி தீக்கிறதா? சரி, ஐ ஆம் ரெடி. மச்சி நான் வேணா செக் பண்ணிட்டு நான் செக் பண்றேன். அம்மா துண்டு பசங்க நீங்க என்ன செக் பண்ணுவீங்களா? ஃபாதர் நீங்க என்ன செக் பண்ணுங்க. மீ ஓகே பண்ணுங்க. வேணாம் ஃபாதர், ஏதாவது பண்ணி உங்களை ஏமாத்திடுவான். நாங்களே செக் பண்றோம். டேய் ஃபாதரை நான் ஏமாத்தோனா? இது என்ன சாதாரண கை நினைச்சியா? எவ்வளவு பெரிய பிடிச்ச இரும்பு கைடா. மாட்டியோட பாக்குற நீங்க பண்ணுங்க. பாஸ் பையனை தூக்கிட்டோம். என்ன தம்பி, என்ன ஞாபகத்துல இருக்கா? அதே பிற இருக்கும். 50,000 ரூபாய் சொலையால் ஆட்டையை போட்டீங்க. டேய் 2 ஃபீட் சொல்ல போறா. ஏண்டா வாங்கின பணத்தை திரும்ப கேட்டா போனை கட் பண்றீங்க? நான் யார் தெரியும்ல? ஆரம்பிச்சா முதல்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இந்திரன் சார். தெரியும் சார். தப்பிச்சிட்டேன்டா. எப்பா உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல சார், அதான் போனை கட் பண்ணிட்டேன். சாரி சார். ஏய் உன் சாரி தூக்கி சாகடையில போடுறா. டேய் சாக்கடை சொன்னதுக்காக சாக்கடை நாத்தத்தையே கிளம்பியா நீ? உங்களுக்கு தெரியாதா டென்ஷன் வரேன்னு சொல்லிட்டு? நான் டென்ஷன் ஆனா கேஸ் வரும்டா. நீ டென்ஷன் ஆனா கேஸ் ஆடா வரும். பொத்து. டேய் எனக்கு என் பணம் வந்தாகணும் சார். அந்த பேமானி ஃபோன் எடுக்க மாட்டான் சார். ஹாஸ்டல்லே ஆளக்கணும் சார். அவன் வந்தோடனே காசை வாங்கி கொடுத்துறேன் சார். டேய் நான் அவனை நம்பி காசு கொடுக்கல. நீ போட்ட ஜாமீன் கையெழுத்து நம்பி தான் கொடுத்தேன். பணம் தர்றா. மெஸ் பில் கட்டவே காசு இல்லாம சுத்திட்டு இருக்கேன் சார். நான் எங்க சார் போறது 50,000 ரூபாய்க்கு? டேய் உங்களை மாதிரி பசங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. நான் என்ன உன் பாக்கெட்ல பணம் இருக்கு நம்பியா கொடுத்தேன்? உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பேர் பார்சல் நம்பி தான் நான் கொடுத்தேன். நீ பணத்தை மட்டும் வட்டியோட செட்டில் பண்ணல, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பேர் பார்சலையும் பிச்சி 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 ஒவ்வொரு செட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பணத்தை கொடுக்குறாளே பார். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஏன்ட்ட கெஞ்சறத விட்டு பணத்தை ரெடி பண்ற. இல்ல உன் உறுப்பு ஓன்ட்ட இருக்காது. கையெழுத்து போடுறா, கையெழுத்து. ஹலோ மச்சான், இந்திரனை தூக்கிட்டு போய் தொங்க விட்டான்டா. நாளைக்குள்ள காசு தரடா. பாடியில இருக்கிற பார்ட்ஸை பிச்சு ஸ்டேட்டா வித்துரு வைக்கிறான்டா. அந்த பிரேம்ராஜ்லாம் ஒரு ஆளு மாரி அவனுக்கு போய் ஜாமீன் போட்டு வச்சிருக்கேன். ஏய் ஏதோ சென்டிமெண்டா கதை சொன்னதுனால ஏமாந்துட்டேன்டா. எனக்கு என்னடா தெரியும்? இப்போ ஃபோன் வர நாட் ரீச்சபிள். சரி சரி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. கிளம்பி முதல்ல ஹாஸ்டலுக்கு வா, ஏதாவது யோசிப்போம். பாய்டா. ஹலோ, ஒரு நிமிஷம்.
எக்ஸ்கியூஸ் மீ. நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. நான் அதுவும் பார்க்கல சத்தியமா அதுவும் பார்க்கல. நீ என்ன பார்த்த நான் பார்க்கலையே. பார்க்கலையா? அப்புறம் எதுக்கு துரத்துற? ஓ பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான். எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? பணம் தேவைப்படுதா? ஆமா. உனக்கு எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளோ வேணும்? ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. நான் தரேன். ஏய் சும்மா விளாடாத. சீரியஸா தான் சொல்றேன். நான் தரேன். முன்ன பின்ன தெரியாத எனக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கூட இல்லாம 50,000 ரூபாய் கொடுத்து உதவ நினைக்கிற அந்த மனசு இருக்கே, அதாங்க கடவுள். உனக்கு சும்மா தருவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஒரு வேலை ஆகணும். 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க, கூச்சப்படாம கேளுங்க. இன்னைக்கு நைட் என்ன உன் ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அவ்வளவுதானே? என்னது? இன்னைக்கு நைட்டு என்ன உன் ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு போகணும். என்னது காஃபி ஷாப் போனுங்கிற மாதிரி சொல்ற? அந்த பாய்ஸ் ஹாஸ்டல். 50,000 ரூபாய் வேணுமா வேணாமா? கேஷ் கொடுத்து செக் வைக்கிற. எதுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் போகணும்? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. லைஃப்ல கொஞ்சம் ஃபன் வேணும்ல. நான் வேணா 50,000 ரூபாய்க்கு வேற ஏதாவது பண்ணட்டுமா? நான் ஏன் ஹாஸ்டல் வரக்கூடாது? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஏச்சி நீ என்ன இவ்வளோ பயப்படுற? நீ கிளம்பு. நான் யாராவது தைரியமான ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். ஹலோ என்னை விட தைரியமான ஆளே ஹாஸ்டல்லையா? டீல் ஓகே. ஆனால் பேசினபடி காசை கொடுத்துடணும். உன் ஜிபே நம்பர் சொல்லு. அட்வான்ஸ். என்னை பத்திரமா வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவேன். அதிர்ஷ்டலக்ஷ்மி. ஓ கதிர். கதிரு பத்திரமா இந்த பாட்டில அடுத்த வாரம் நீ ஊருக்கு போகும்போது உங்க அப்பட்ட கொண்டு போய் சேர்த்துரு. நான் இன்னைக்கு துபாய் கிளம்புறேன். உங்க வீட்டுக்கு வர எனக்கு நேரம் இல்லப்பா. இதை ஹாஸ்டல்ல வச்சுக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஃபாதருக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் அங்கிள். பட் பாத்துக்கலாம் அங்கிள், சமாளிச்சிடலாம். குடிகார பையனா உங்க அப்பே. இந்த பாட்டில் மட்டும் அவன் கைக்கு போய் சேரல வீடு ரெண்டாக்கிடுவேன். இது சொல்லுது எங்க அப்பா குடிகாரன்னு. அந்த ஆளை சொல்லணும். அனுப்போம். என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் இதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். அப்ப அங்கிள் கிளம்புவா? ஓகே. சேடி மச்சி. ஆமா மச்சி. கண்டிப்பா அது நமக்கு தான்டா. முடியலையே. இதை கூட அடைக்கிறோம். அந்த கிளவி அடக்கண்டா. சீக்கிரம் இருக்கு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வா, யாரா பாத்திர போறாங்க. என்னப்பா ஊட்டி விட்டு ஓடி போறீங்களா? ஆமா, வந்து வழி அனுப்புறியா? போயாயோ. ஐயோ கிளவி சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வந்தீங்கன்னா காலேஜ்ல இருந்த ஹாஸ்டல்ல ஒரு பிளாக் இடிஞ்சு விழுந்து போச்சு. அதனால இங்க வந்தா. உனக்கு என்ன? உங்களை விட மாட்டாடா. யாரு உன் பேத்தியா? அவனே எவன்? எவரு ஹாஸ்டல்ல 100 பேர்த்த சமாளிக்கிறவன். அவன் ஒருத்தைய சமாளிக்க மாட்டானா? வாயை மூடிட்டு பேசாம படு. அவன் எவன் நான் பாக்குறேன். அவன் வந்துடுவான். ஐயோ எனக்கு வந்து நின்றுச்சே. இந்த மணி ஆட்டத்தை நிப்பாட்டு. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. அர்ஜென்டா நான் போகணும். அவன் எவ்வளவு இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவன் ஹாஸ்டல் பசங்கிட்ட சொல்லி தெரியாத காஞ்சு போய் தர்றாங்க. இது எங்க சீக்ரெட் என்ட்ரன்ஸ். எங்க போற? யார்ல வா. ஏய் பார்த்து வா, கொஞ்சம் கஷ்டம். கைப்பிடி. இப்படி தள்ளி போ. யாருமா நீ?
வா போலாம். விடுடா கைய. யாடி கத்துற? வா வா போலாம். வா. போய் சாப்பிடு. டேய் ஏதோ பொண்ணு குரல் கேட்டுச்சுல? ஏய் ஆமாடா எனக்கும் கேட்டுச்சு. டேய் எவனாவது நான் பார்த்துட்டு போயிருப்பான். போய் படுங்கடா. என் குரல் என்ன வீட்டுல வர மாதிரியா இருக்கு? ரொம்ப முக்கியம். யாரை பார்த்து போறாங்க சீக்கிரம் வா. அப்பா கடிக்கிற எவ்வளவு ஃபிகர் ஏத்திறாங்கடா. என்னடா ஒண்ணு சீனியர் போங்கடா. சரி. இவனுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு. வா வா. டேய் இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு ஒண்ணு போச்சா? பொண்ணா? நம்ம ஹாஸ்டல்லையா? உங்களை மீறி யாராவது நுழைய முடியுமா சார்? ஏய் காத்துல வர தூசியை சாத்தப்ப சார் தாண்டி உள்ள வர முடியாது. டேய் உங்ககிட்ட நான் சர்டிஃபிகேட்டா கேட்டேன். போங்கடா. தெலுங்கு டப்பிங் போட ரொம்ப பப்பாயப்பா. ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் தான் வந்த மாதிரி இருந்தது. கத்தா மறைஞ்சிட்டாங்களா? இல்ல நம்ம பார்த்தது பிரம்மையா? ஒன்றும் புரியலையே. உண்மையா பொய்யா? ஆனா கிடைச்சாங்க. இவ்வளவு கேவலமான ரூம் நான் பார்த்ததே இல்ல. பசங்க ரூம்னா அப்படிதான் இருக்கும். இஷ்டத்தை இரு, கஷ்டம் வந்து கிளம்பு. நீ பண்ண வேலைக்கு ஒன்று சேஃபா கூட்டு வந்தது பெரிய விஷயம். என்ன ஓவரா பேசுற? நீ தான் என்ன பத்திரமா கொண்டு போய் வெளியே விடணும். அதான் டீல். ஹலோ அதான் நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எப்படி மொத்தமாக அப்படியே காலேஜ் விட்டு வெளியே அமைச்சிடாது. வாங்கி மூட்டு உட்காரியா? மூஞ்சி பாரு. ஷார்ப்பாக 3 மணிக்கு அலாம் வச்சிருக்கேன். அலாம் அடிச்சோன்னே கிளம்பு. அலாம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி கேவலமான இடத்துலலாம் எனக்கு தூக்கமே வராது. குரு ஏய் ஏய் கதவு திறடா. இந்திரனுக்கு பயந்து எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதடா. எதுவும் போறடா அதோ வந்துடா. நீ வேலைக்கு ஆக மாட்ட. இது கதை உடைச்சு நானே உள்ள வரேன். கதவை திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ லேட்டு? இல்லை மச்சான், இது ஃபைனல் செமஸ்டர் வருதுல்ல, ஃபுல்லாக அப்ளைட் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். செமஸ்டருக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு. அதுக்கு இப்போலேருந்தே படிக்கிறியா? சம்திங் இஸ் ராங். என்னடா என்ன வேணும்? பேஸ்ட்டு பேஸ்ட் பேஸ்ட்டு. ஐயோ மச்சி, என் பேஸ்ட்டே காலி ஆயிடுச்சுடா. டியூப்பில் பேஸ்ட் இருக்க வரைக்கும் தான்டா நமக்கு மரியாதை. இப்போ பாரு எப்படி வர வைக்கிறேன்னு. இந்த அழகான இடத்துல ப்ரெஷ்ஷா
காலேஜ் லேட் ஆயிடுச்சுடா காலேஜ் லேட் ஆயிடுச்சு நான் பல் தேய்ச்சிட்டு வந்தேன்டா. ஆமாண்டா ஃபாதர் கூப்பிட்டேன் இப்படி போ வர போ போ ஹேய் இதான் அலாமோட லட்சணமா? அலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அடிச்சா டப்புன்னு ஏஞ்சி நிக்கணும். அதான் ஏன் சின்னது முடி சொதப்பிட்டி என்ன பேச்சு பேசுனா இந்த மாதிரி கேவலமான இடத்துல தூக்கம் வராதுன்னு ஏதோ வசதியில கண்ணை மூடிட்டேன். என்ன பண்ணலாம்? மச்சான் புதுப்பட்டி நல்லா இருக்கியா எனக்கு தெரியும் நீ காலையில இருந்து கிளம்பி ஜாக்கெட் இல்லடா. நல்லா இருக்கா அது இல்ல. அப்புறம் அது இல்லடா, டேய். மொத்தமா எல்லாரையும் பேசி அனுப்பிட்டு என்ன கூப்பிடு. என்ன மச்சா எனக்கு தெரியாம ஏதாவது ஃபிகர் தள்ளுவன்ட்டியா? என்னடா பிசுற ஐடியா? கலாய்த்தண்டா. அப்புறம் நேது படத்துக்கு வராம போயிட்டே மச்சான். ஐயோ வேற லெவலு. அதுவும் அந்த மழை சீன்ல ஸ்மிதா நனைஞ்ச சளியோட வந்தா பாரு முடியல. பசங்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் இதை நம்ம அப்புறம் பேசலாமேடா. ஏன் மச்சான் வைக்க போற? பொம்பளை குளிக்கிற சீன் தான் உனக்கு வீக்னஸ். நம்ம ஹாஸ்டல்லையே தெரியுமே மச்சான். டேய் பொண்ணுங்க குளிக்கிறதே வீக்னஸ் யாரா சொன்னா? எனக்கு யாரா சொன்னோம்? போன வாரம் கூட நம்ம பேக்கரி மாமா செட்டப் குளிக்கிறது லைவ் ஷோ கூட்டு காட்டி அது கூட பரவாயில்ல. அதுக்காகவே அமேசான்ல இருந்து பைனாகுலர்லாம் வாங்கினே மச்சான். அங்கதான் மச்சான் புரிஞ்சுது டெடிகேஷன். பொண்ணுங்களை தெய்வமா மதிக்க ஒருத்தர பாத்து இப்படி அபாண்டமா பழி சுமத்துற டாடி ஃபூல். தெய்வம் இந்த பசங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. ஒருத்தன் தான் உண்டு தான் வேல்யூன்னு இருந்தாவே பொறுக்காது. போதும் பெர்ஃபார்மன்ஸ். என்ன முதல்ல இங்கேருந்து வெளியே கூட்டு போறியா? இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இருந்தால் கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உடனடியாக போக முடியாது. ஒரு 9 மணிக்கு பசங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. அது ப்ரீஸே